பீன்ஸ் பொரியல் எவ்வளோ ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. பீன்ஸை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் ஜீரகம் போட்டு அது லேசாக செவந்த உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது வதங்கின உடனே இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பிஞ்சு பீன்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பிஞ்சு பீன்ஸாக பார்த்து போட்டுக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த தண்ணி இதில் இருக்கிற தண்ணியிலே அது வெந்துடும். நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா அந்த மூடிலையும் தண்ணி வரும். அந்த தண்ணியிலே நீங்கள் வேக வச்சிடலாம். ஒரு வேளை உங்களுக்கு தண்ணி பத்தலை, இன்னும் சாஃப்டாக வேகணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் ஒரு கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளித்து விட்டிங்கன்னா அது வெந்துடும். இப்போ வெந்துருச்சு. வெந்தவுடனே தேவையான அளவு தேங்காய் துருவி போட்டு அதை ஆஃப் பண்ணிட்டீங்க, கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பீன்ஸ் பொரியல் இருக்கும். இது எல்லா சாப்பாட்டு கூடயுமே நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள். பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாகவே செய்திட முடியும் இது.